Hi friends, welcome to Aari Wonders. இன்னைக்கு நம்ம சேனல்ல chain stitch எப்படி போடுறதுன்னா பார்க்க போறோம். அதுக்கு நான் zari thread எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு knot போட்டுக்கோங்க கீழ. பென்சில் வச்சு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போடுறேன். இதுல தான் வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம். கீழ வந்து thread எப்படி பிடிக்கணும்னு காட்டுறேன் பாருங்க. நம்ம ரிங் ஃபிங்கரும் தம் ஃபிங்கருக்கும் நடுவுல thread வந்து இப்படி விட்டு பிடிச்சுக்கணும். நம்ம மேலே இருந்து நீடை வந்து இப்படி கொடுத்து இப்படி இழுக்கும்போது அந்த த்ரெட் வந்து மாட்டுது இல்லையா, அப்போ வந்து நம்ம கை எடுத்துடலாம். நான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து பெருசாகவே போட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா புரியும். கீழே விட்டு மேலே எடுக்கும்போது லைட்டாக ஒரு டர்ன் பண்ணி திரும்ப ஃப்ரண்ட்டில் திருப்பணும். நல்லா பாருங்கள். கீழே விட்டு மேல் எடுக்கும் போது லைட்டாக ஒரு டர்ன் கொடுத்து திரும்ப ஃப்ரண்ட்டில் திருப்பணும். நீடலை வந்து நம்ம எப்போவுமே வந்து 90 டிகிரியில் தான் ஹோல்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு துணி வந்து சுருங்காமல் இருக்கும். ஸ்டிச்சும் வந்து இழுத்து இழுத்து போடக்கூடாது எப்போவுமே. ஊசியை வந்து நம்ம கீழே விட்டு மேலே எடுக்கும் போது அந்த துணியும் அந்த ஊசியும் வந்து மீட் பண்ணுற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து நம்ம லைட்டாக ஒரு டர்ன் கொடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து ஊசி எடுக்கணும். ஓகே, இப்போ கீழே வந்து நம்ம நீடலை விட்டு த்ரெட்டு சுற்றுவோம் இல்லையா, அது எப்படின்னு பார்க்கலாம். கீழே நம்ம நீடல் இப்படி விட்டதுக்கப்புறமா அந்த கொக்கி மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து த்ரெட்டு மாட்டின உடனே நம்ம வந்து கையை எடுத்துடலாம். இப்படி வந்து ஃபுல்லாக சுற்றக்கூடாது. ஊசியில் வந்து இந்த மாதிரி பாதி தான் சுற்றணும். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்து நான் 2 வீடியோவும் மர்ஜ் பண்ணி போட்டிருக்கேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். நீடல் அந்த மாதிரி ஹூக் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனாக பார்த்த மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம போட்டுட்டு வந்தோம். இப்போது இந்த சைட் போடுறப்போ அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹூக்கும் வந்து டர்ன் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த சைட் டர்ன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ நீடலையும் வந்து அந்த டைரக்ஷன் அப்படி பார்த்த மாதிரியே வந்து நம்ம டர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே போனோம். இப்போ இந்த ஸ்டிச்சை எப்படி எண்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய லூப்பாக எடுத்துக்கிட்டு அதை வந்து கட் பண்ணிடணும். கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து கீழே எடுத்துக்கோங்க, மேலே இருக்கிறத இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நிறைய ஷேப்பில் வந்து இந்த மாதிரி வேறு ஷேப் வந்து போட்டு அதில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பீடும் வரும். அதே நேரத்தில் எப்படிலாம் வந்து நீடில் வந்து எப்படிலாம் டர்ன் பண்ணணும் அப்போ தான் கற்றுக்க முடியும். பேக்கில் நம்ம ஏன் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி. நம்ம டிசைன்லலாம் போடும்போது அது வந்து பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அது ஒன்றும் தேவையில்லை. இந்த ஏஜில் வந்து நம்ம எப்பவும் போடுற மாதிரி போடாமல் இதுக்கு பக்கத்தில்
ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நமக்கு அப்போ தான் அந்த ஷார்ப்னஸ் வந்து கிடைக்கும். இப்போ திரும்பவும் பாருங்கள். இப்போ ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, இப்போ நம்ம எப்போவுமே போடுற மாதிரி இங்கே வந்து ஒரு ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா இந்த எட்ஜ் இருக்குல்லையே எப்படி மடிஞ்சிரும். ஸோ நமக்கு வந்து ஷார்ப்னஸ் வந்து கிடைக்காது. ஸோ நம்ம வந்து குட்டியாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி வேறு டிசைனில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஸ்பீட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீடல் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து நீடில் வந்து ரொட்டேட் பண்ணணும். திரும்பவும் வந்து எப்படி நாட் போடணும்னு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஸ்டார்டிங்கில் தான் இந்த மாதிரி நாட் போடணும். லேர்ன் பண்ணுற வரைக்கும் தான். சிஸ்ஸை வச்சு கட் பண்ணிவிட்டு கீழே வந்து த்ரெட் இழுத்து விட்டுக்கோங்க. மேலேயும் வந்து இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா இது குட்டி குட்டியாக போட்டதுனால ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் இதில் பெரிய பெரிய ஸ்டிச்சாக போட்டோம்ல, ஆனால் லேர்ன் பண்ணுறப்போ அந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே மாதிரி இப்படி போட்டுட்டு அந்த எண்டில் மட்டும் குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு போட போகிறோம். ஹாரி ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அதில் வந்து க்ளோத் எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் ஆரி ஒர்க் லேர்ன் பண்ணுறதுக்கு பிகினர்ஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு அதுவும் தனியாக போட்டிருக்கேன். அது 2 வீடியோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த எட்ஜில் வரும்போது டர்ன் பண்ணும்போது கரெக்டாக ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு இதே நான் மறுபடியும் சொல்கிறேன்னா அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து நல்லா கிடைக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் போடுறேன் இல்லையா, இதுதான் எண்ட் நாட். இது எப்படி போடணுன்ட்டு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.